வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிபிள் ஹில்ஸ் ஒயில் ஹில்ஸ் ஏகாப் சீசன் 2 எபிசோட் 25. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்ட்டிங்ல அந்த குண்டன் தான் சொல்றான், நீங்க எல்லாருமே இந்த இடத்துல இப்ப சாக போறீங்க. நீங்க எல்லாருமே வந்து டிராகன் தேசத்தை சேர்ந்ததுனால நீங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்து சாக போறீங்க. அங்க வந்து அந்த டிராகன் வந்து வந்துட்டுருக்கு. இவங்க எல்லா பேரையும் முழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த டிராகன் அது ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல எல்லாரும் சாக போறோமா? அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மொட்ட தலைவனும் சொல்றான். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம சாக தான் போறோம் இந்த இடத்துல. நம்ம இங்கருந்து ஓடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி பின்னாடி கூட பேசுறான். அங்க வந்து கியூன் தேசத்த சேர்ந்த பிரின்சஸ் வந்து காட்டுறாங்க. அப்படியா? நான் வந்து இருக்கிறம்போது உங்கள நான் வந்து கொல்ல விட்டுருவேனா? நீங்கலாம் வெயிட் பண்ணி பாருங்க. என்னோட திறமை என்னன்னு சொல்லி நான் வந்து காட்டுறேன். இவர் கிங் தேசத்த சேர்ந்து அடுத்து எம்பரர் ஆகப் போறவர் தானே இவரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க பொண்ணும் பார்க்குறான். அதே சமயத்துல அந்த குண்டனுக்கு பின்னாடி இருந்தவனும் அவன வந்து அட்டாக் பண்ணிடுறான். ஏய் என்னாச்சு? இவர் வந்து எதுக்கு அட்டாக் பண்றாரு? கடைசியா நான் வந்து என் பொண்ணுக்கு நான் வந்து பண்ணி குடுத்த சத்தியத்த நான் வந்து காப்பாத்திட்டேன். இந்த டிராகன் ஃபார்மேஷன் கில்லிங் இவங்கள வந்து நான் வந்து சும்மா விடமாட்டேன். ஏய் நீ வந்து இப்ப எங்களுக்கு வந்து துரோகம் பண்றீ நீ ஒரு துரோகி. உன்ன நாங்க சும்மா விடமாட்டோம்ன்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. ஹீரோட டீம் எல்லா பேரும் பார்க்குறாங்க. இங்க என்னதான் நடக்குது? அவர் எதுக்கு இவர அட்டாக் பண்றாரு? பிரின்சஸும் பார்த்து சந்தோஷப்படுறான். ஏய்! உன்ன நான் வந்து சும்மா விடமாட்டேன். என்னுடைய குடும்பத்த வந்து பழி வாங்குனீங்கல்ல, நான் உங்கள வந்து கொல்ல தான்டா போறேன். என் குடும்பத்த கொன்னதுக்கு உங்கள நான் வந்து பழி வாங்க போறேன். உங்க யாரையுமே நான் சும்மா விடமாட்டேன். நான் இப்ப பண்றது எல்லாமே சரியான வழி. நான் பண்றது அப்ப கரெக்ட்டு. என்னுடைய ஃபேமிலிய நீங்க வந்து கொன்னுட்டீங்க. என்னுடைய மனைவி நானும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப வந்துட்டு எனக்கு இந்த குடும்பத் தலைவருக்கான பதவி கிடைச்சுச்சு. அப்ப எனக்கு வந்துட்டு ஒரு குழந்தை வந்து பிறக்கிறதா தான் இருந்துச்சு. என்னுடைய அந்த குழந்தைய வந்துட்டு நீங்க வந்து கருவிலேயே கொன்னுட்டீங்களேடா! என்னுடைய மனைவி வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டா. அந்த குழந்தை மட்டும் பிறந்துச்சு அப்டின்னா, அவங்களோட அரசியலுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும்ன்னு சொல்லி என்னுடைய குழந்தைய வந்து கொல்ல சொல்லி குடுக்க சொன்னாங்க. அந்த கருக்கலைப்பு மருந்துல அவங்க வந்து விஷத்தையும் சேர்ந்து கலந்து குடுத்துட்டாங்க. அத சாப்பிட்டு என்னுடைய குழந்தை வந்து இறந்து போயிருச்சு. என்னுடைய மனைவி வந்து இறந்து போயிட்டா. அதனால என்னுடைய 2வது குழந்தை வந்து ஊனமுற்ற குழந்தையா தான் பிறந்துச்சு. என்னால எதுவுமே அந்த டைம்ல வந்து செய்ய முடியல. நான் அதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். எனக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. என்கிட்ட இந்த பவர் இருக்கு. உங்க யாரையுமே நம்ம வந்து சும்மா விடமாட்டேன். என் குடும்பத்த கொன்னதுக்காக உங்கள வந்து நான் கண்டிப்பா வந்து பழி வாங்க மாட்டேன். என்னோட மனைவி, என்னுடைய குழந்தையும் கொன்னதுக்கு நான் இன்னைக்கு உங்க எல்லா பேரையுமே நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். அந்த டிராகன் வந்துட்டு வந்து அட்டாக் பண்ணது ஒரு ஃபயர் ஃப்ளேம வந்து. அங்க இருக்க மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன் அந்த டிராகன் ஃபயர் விட்டது வந்து நம்ம தேசத்த நோக்கி தானே போகுது. ராஜ்யத்த நோக்கி தானே போகுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்கலாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருந்த இன்னொருத்தனைய கழுத்த புடிச்சு நெரிச்சுட்டு இருக்கான். "ஏய் அவன வந்து விட்டுரு. அவன் வந்து இறந்துருவான்" அப்படின்னு சொல்லி கீழ உட்காந்துருக்கவனும் சொல்றான். அவன் வந்து கழுத்த விடுற மாரி தெரியல. பிரின்சஸ் வந்து உன்ன வந்து சும்மா விடமாட்டாரு. நீ வந்து ஒரு துரோகி ஆயிட்ட தெரியுமா? உன்னுடைய 9 குடும்பங்களையும் இவங்க வந்து கொன்றுவாங்க. நீ மட்டும் இப்படி பண்ண அப்படின்னா, எனக்கு அத பத்தி கவலையே கிடையாதுன்னு சொல்லி கழுத்துல புடிச்சிருந்தவன கொன்னு அங்கிட்டு தூக்கி எறிஞ்சிருந்தான். அந்த எம்பரர வந்துட்டு நான் வந்து கொன்றுவேன்டா. அவன் வந்து என்னுடைய குடும்பத்த கொல்றதுக்கு முன்னாடி நான் அவன வந்து கொன்றுவேன். அவன நான் வந்து விட்டு வச்சிருப்பேன்னு நெனைக்கிறியா? உன்னைய நான் உயிரோட விட்டு வச்சிருப்பேன்னு நீ வந்து நெனைக்கிறியா? அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவனும் சொல்றான். அதே சமயத்துல அந்த டிராகன் வந்து கீழ வந்து அட்டாக் பண்ண வந்துருது. அந்த டிராகன் வந்து ஒரு கை வந்து புடிக்குது. "என்னாது?" அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்கலாம் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிராகனால வந்துட்டு முடியவே முடியல. அந்த அளவுக்கு வந்து அது கழுத்த பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கு. அங்க இருக்க ஃப்ளோர் எல்லாமே உடைஞ்சிட்டு இருக்கு. அங்க இருக்கவங்க ஆச்சரியமா பார்க்குறாங்க. "என்னது இங்க இருக்க ஃப்ளோர் எல்லாமே கிராக் விடுதே!" அப்படின்னு சொல்லி. "ஆமா அந்த வாய்ஸ் யாருது?" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு சைடு வந்து பார்த்துட்டு இருக்கான். அங்க என்னடான்னா, அந்த கைய வந்து டிராகன் வந்து புடிச்சான் பார்த்தீங்களா? அவன் வந்து பறந்து வந்துட்டு இருக்கான். இவர பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும். இவர பத்தி நான் வந்து கேள்விப்பட்டுருக்கேன். இவர் தான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு போர்லயுமே வந்து மக்கள வந்து காப்பாத்துனாரு. அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவன் பார்க்குறான். "ஓ! கிங் சியோசி வந்துட்டியா? உன்னால வந்து என்ன வந்து தோற்கடிக்கவே முடியாது. நீ வந்து உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் உள்ள ஒளிச்சு வச்சிருக்கலாம். எனக்கு அத பத்தி வந்து கவலையே கிடையாது. இன்னைக்கு இந்த கண்ட்ரிய நான் வந்து அழிக்க தான் போறேன். யார் அத தடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி அவன் கையில இருக்க பவர வச்சு அந்த டிராகன வந்து காப்பாத்தணும்னு சொல்லி, அவன் புடிச்சிட்டு இருக்க அந்த கைய வந்து அட்டாக் பண்றான். அந்த கை புடிச்சிருந்த கையும் தனித்தனியா துகள் துகளா வந்து போயிருது. அந்த டிராகன் இப்ப ரிலீஃப் ஆயிட்டு அங்க உள்ள ஒரு சர்க்கிள்ல வந்து முழுங்க போகுது. அதே சமயத்துல இந்த பிரின்ஸ் அவனோட கையில இருக்க ஆயுதத்த எடுத்துடுறான். "ஓ! குயின் சியூசுவா? அவர் வந்து இங்க என்ன செய்ய போறாருன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லாவே இருக்கு." அப்படின்னு சொல்லி அவனும் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான். எல்லாரும் பொறுத்திருந்து பாருங்க என்னுடைய திறமை என்னன்னு சொல்லிட்டு. என் கையில இருக்க அந்த ஆயுதத்த வச்சு அதுவும் ஒரே வெட்டுல வந்துட்டு அந்த டிராகனையும், அங்க இருக்க எல்லாரையும் நான் வந்து அழிச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவன் பறந்து போயிட்டுருக்கான். கீழ இருக்க எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே ஃப்ளோர் விட்டுட்டு இருந்தா நம்ம எல்லாருமே இறந்து போயிருவோம். இந்த இடத்துலருந்து நம்ம வந்து தப்பிச்சு போறது தான் நல்லதுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஹீரோ தான் பார்க்குறாங்க. 2 திறமையான ஒரு ஆட்கள். அதுகிட்ட அவங்க கிட்ட அளவுக்கு அதிகமான ஸ்பிரிச்சுவல் பவர் வேற இருக்கு. இந்த இடத்துல ஃபைட் பண்ண போறாங்களான்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாட்டா! பாய்.